அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வேர்க்கடலையை நான் குக்கரில் 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா, மல்லி இலை, பெரிய வெங்காயம் சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓமப்பொடி, காயப்பொடி இந்த டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, தேவைக்கு சால்ட்டு, கடுகு 1 ஸ்பூனு, பாதி லெமன் எடுத்திருக்கேன். இது செய்த்தூன் எண்ணெய், ஆலுவா எண்ணெய்ன்னு சொல்லுவா, செய்த்தூன் எண்ணெய்ன்னு சொல்லுவா. இந்த எண்ணெயில் தான் இன்றைக்கி நான் தாளிக்க. இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். கேஸை ஆன் பண்ணுதேன். செய்த்தூன் எண்ணெய் இதில் தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேபிள் ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் இருக்கும் இந்த எண்ணெய். கடுகு, 5 வரமிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டு. இந்த வெங்காயம் வதங்கிக்கு ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு, பொடி, கரம் மசாலா பொடி. இந்த மசாலா பொடி நான் வீட்டிலே தயார் பண்ணது. அவிச்சு வச்ச வேர்க்கடலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மல்லி இலை மல்லி இலையை போட்டாச்சு. இன்னும் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இன்னும் நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயங்கால நேரம் டெய்லி ஒவ்வொரு பயிர் சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதில் ஒரு 3 சொட்டு லெமன் ஊற்றிடுதேன். ஊற்றியாச்சு. ஓமப்பொடி, ஓமப்பொடி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லி இலை, இது நம்ம சுண்டல் எல்லாம் அவிக்குதோம். அதே மாதிரி இது ஒரு வேர்க்கடலை தாளிப்பு சுண்டல் கணக்க தாளிச்சிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இதில் கரம் மசாலா கொடுத்துருக்கேன். வாயுவுக்கு காயப்பொடி சேர்த்துருக்கேன். ஓமப்பொடி, நல்லா ரோட்டுக்கடை சுண்டல் மாதிரி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.